உள்ளங்கையில் இருக்கிறது என்று உலக மக்களெல்லாம் மகிழும் வண்ணம் இன்றைக்கு கணிப்பொறி கையாளப்படுகிறது. அந்த கணிப்பொறி தொடர்பான செயலிகள் உலக நாடுகளிலே வாழுகின்ற வல்லுநர்கள்தான் செய்து தருகிறார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழர் எவரும் முன்கை எடுத்து அதை செய்து தரவில்லை என்கிற குறையை நீக்க ஒரு அரிய செயல் செய்திருக்கிறார்கள். உடுமலையிலே தமிழ் துடும்படிக்கும் தம்பிகளாக இருக்கிற பாராட்டுதலுக்குரிய கார்த்திகேயன் அவர்களும் அவருக்கு தோன்றா துணையாக இருந்து வளவன் தொழில்நுட்ப தரவகம் என்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிற பார்த்தசாரதி என்னும் வளவன் அவருக்கு தோன்றா துணையாக இருந்து தமிழ் செயலி அஞ்சல் தமிழ் என்கிற செயலி இன்றைக்கு நமக்கு அறிமுகமாக இருப்பதற்கு பெரிதும் துணை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகில் பல நாடுகளிலே வாழுகின்ற மக்கள் பயன்பாட்டில் பெரிதும் இருக்கின்ற வாட்ஸ்அப் என்கிற அந்த செயலிதான் இன்றைக்கு பெரும்புகழ் அடைந்திருக்கிறது. அந்த வாட்ஸ்அப் என்கிற அந்த செயலிக்கு மாற்றாக மட்டுமல்ல, அதை விஞ்சுகிற வகையிலே இந்த தமிழ் அஞ்சல் என்கிற செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலியில் எண்ணற்ற பயன்பாடுகள் இருக்கின்றன. பிற செயலிகளிலே இல்லாத சிறப்புகள் இதிலே இருக்கிறது. என்ன என்றால், நாம் இருக்கின்ற இடத்தை இதன் மூலம் உலகிலே இருக்கிற பிறருக்கு சொல்ல முடியும். நாம் ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருக்கிற படங்களை அனுப்பலாம். நடந்து கொண்டிருக்கிற காட்சிகளை காணொளி என்கிற வீடியோ மூலமாக அனுப்பலாம். ஏற்கனவே பதிவு செய்த பாடல்களை பாடங்களை படித்தறிய வேண்டிய செய்திகளை அனுப்பலாம். நடந்து கொண்டிருக்கிற நேரலை செய்திகளை, அது படமாக இருக்கலாம், பாடமாக இருக்கலாம், படிக்க வேண்டிய செய்திகளாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், நாட்டியமாக இருக்கலாம், எதையும் இதன் மூலம் அனுப்ப முடியும். பிற செயலிகளிலே இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்றால், 50 MB வரை நாம் எந்த வகையான கோப்புகளையும், எனி கைண்ட் ஆஃப் ஃபைல் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்களே, எந்த வகையான கோப்புகளையும் நாம் இந்த செயலி மூலமாக அனுப்ப முடியும். வேறு எந்த அப்ளிகேஷன் என்று சொல்லப்படுகிற ஆப்ஸ் என்று சொல்லப்படுகிற செயலிகளிலும் இல்லாத சிறப்பு இதிலே இருக்கிறது. இன்று நடைமுறையில் உள்ள செயலிகளில் ஒரு குழுவாக இயங்கும் போது 100 உறுப்பினர்கள் வரை தான் இருக்க முடியும். மேலாண்மை செய்கிறவர் 100 உறுப்பினர்களைத்தான் இதிலே உறவாட இணைக்க முடியும். நம்முடைய தமிழஞ்சல் என்கிற இந்த செயலியிலே அதிக அளவாக 500 உறுப்பினர்கள் வரை மேலாண்மை செய்கிறவர்கள் சேர்த்து கொள்ளலாம். அவர்களை உலகத்தின் எந்த மூலையிலே இருந்தாலும் ஒருங்கிணைக்கலாம். அவ்வளவு சிறப்பானது. இன்னும் ஒரு சிறப்பு இதிலே என்ன என்றால், உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த வளவன் தொழில்நுட்ப தரவல் நிறுவனத்தினுடைய நிறுவனரும் உழைப்பாளியும் உலகத் தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற பேராவல் கொண்டவருமாகிய பார்த்தசாரதி என்னும் வளவன் பெருந்துணையாக இருந்து அவர் இன்னும் சிறப்பாக உடுமலையிலே பணியாற்றுகிற உடும்புப்பிடி நண்பராக இருந்து அவருக்கு உறுதுணை செய்கிற கார்த்திகேயனை கண்டறிந்தார். அந்த கார்த்திகேயன் கைவரப்பெற்ற அந்த கலையை இந்த உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற பெருநோக்கோடு அவரை தூண்டினார், வேண்டினார். இன்றைக்கு நமக்கு இந்த தமிழ் அஞ்சல் என்கிற இந்த செயலி அறிமுகமாகுவதற்கு, நாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பவர் நம்முடைய வளவன் என்கிற பார்த்தசாரதி. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் காண்பானும் தமிழன் அதை செய்வானும் தமிழன் என்று கனவு கண்டார். அந்த கனவு இன்றைக்கு நனவாகி இருக்கிறது. உலகில் இருக்கிற எந்த செயலியும் தராத பல பயன்பாடுகளை படிப்படியாக அடுக்கடுக்காக இதிலே அவர் தந்திருக்கிறார்கள். இந்த பயன்பாட்டுக்கு இன்றைக்கு வருகிறது. இதை உலகத் தமிழர்கள் பயன்படுத்த வேண்டும். உள்ளூரில் இருக்கிற அறிவு நலத்தை, சிறந்த செய்திகளை, படக்காட்சிகளை உலகத்திலே இருக்கிற எல்லா தமிழர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுபோல உலகத்தின் எந்த மூலையிலும் ஒரு புத்தறிவு தோன்றினாலும் அது அடுத்த நொடியே இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கரங்களிலே இருக்கிற இந்த செயலியின் மூலமாக வந்தடைய வேண்டும் என்கிற பேராவல் நமக்கு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. பொன்பொருள் எனக்கு ஒரு பொருட்டல்ல, நீங்கள் தருகின்ற மென்பொருள் நன்பொருள், அது என் பொருள். ஆனாலும் தன்பொருள் என்று தமிழகத்திலே மட்டுமல்ல, இந்த தரணியிலே உள்ள தமிழர்களெல்லாம் பயன்படுத்துவதற்கு நான் தாரை வார்க்கிறேன் என்கிற பெருமனதோடு நம்முடைய நண்பர் பார்த்தசாரதி அவர்கள் இந்த பெருமுயற்சியிலே முன்கை எடுத்திருக்கிறார், முடித்திருக்கிறார், வடித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த உலக மக்களுக்கு இந்த
செயலியை அன்பு பரிசாக அளித்திருக்கிறார். நம்முடைய நண்பர் பார்த்தசாரதி அவர்களை நாம் பெரிதும் பாராட்டுகிறோம். நம்முடைய பாராட்டு இந்த செயலியை பயன்படுத்துவதிலும் உலக மக்கள் பயன்பெறுவதிலும் போய் நிறைவடைய வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நாளில் அன்போடு நம்முடைய தமிழ் நெஞ்சங்களுக்கு நாம் வைக்கிறோம். அருமை பெரியவர்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். நம்முடைய பண்டை தமிழ் இலக்கியங்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், தொடர்ந்து இன்று வரை கிடைத்து கொண்டிருக்கின்ற அகழாய்வுகள், சிந்து சமவெளியிலிருந்து ஈழம் வரை, நாம் கடந்த கிழமை கூட 2-3 செய்திகள் நமக்கு கிடைத்தன. நம்முடைய பண்டை தமிழினத்துடைய தொன்மை, தமிழனுடைய தொன்மை, தமிழினுடைய தொன்மை, தமிழ் இனத்தினுடைய கலை பண்பாடு எத்தனையும் நமக்கு அன்றாடம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த செய்தி, இதையெல்லாம் அழித்து ஒழித்து நம்மை ஆள வந்த இந்தி மொழியும் வடமொழியும் எந்த நேரமும் முடித்துவிட துடித்து கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த கணிப்பொறி உலகிலே இத்தகைய ஒரு செயலியை அறிமுகம் செய்வதும் பரப்புவதும் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், தமிழ் இணையத்திலே மின்னஞ்சல் எனப்படுகின்ற இமெயிலை உருவாக்கியவர் ஒரு தமிழர் என்பதை, அவர் பெயர் சிவா ஐயா என்பதை இந்த நேரத்திலே நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 1800 ஆண்டுகளுக்கு முன்னே பிறந்த சிலப்பதிகாரத்திலே வான ஊர்தி என்ற சொல் கையாளப்பட்டிருக்கிறது. சீவக சிந்தாமணியிலும் வளவனியரா வானூர்தி என்று படிக்கின்றோம். புறநானூற்றிலே இந்த ஐம்பூதங்களையும் சொல்லுகின்ற அந்த பாங்கு, அந்த ஐம்பூதங்களையும் ஒருங்கிணைக்கிற பாங்கு, உலக ஒப்புரவியத்தை பொதுவியத்தை பேசிய யாதும் ஊரே யாவரும் கேளீர், உலக வாழ்க்கையை பற்றிய அறிவியல் அறவியல் கருத்துகள், இப்படி ஏராளமாக சொல்லிக் கொண்டிருக்கலாம். இங்கே நேரமில்லை. நம்முடைய கலைகள், நம்முடைய அறிவியல், வானியலும் சரி அறிவியலும் சரி, சிறந்த எடுத்துக்காட்டாக கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, தஞ்சை பெரிய கோயில், கல்லணை, சித்தன்னவாசல் ஓவிய சிறப்புகள், இப்படி ஏராளமாக மூலிகை ஓவியம், வெறும் மூலிகைகளை கொண்டு 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அழியா இருக்கின்ற தொழில்நுட்பம், இப்படி எல்லாவற்றிலுமே தொழில்நுட்பத்தில் சிறந்திருக்கின்ற இந்த இனமானது எங்கேயோ போயிருக்க வேண்டும், தொழில்நுட்பத்திலும் அறிவியலிலும். ஆனால் மிகவும் பின்தங்கிவிட்டதற்கு காரணம் நம்முடைய பண்பாட்டை சூறையாடிய எதிரிகள், அதற்கு நாம் அடிபணிந்து போன அந்த அரியாத்தனங்கள், இதையெல்லாம் உடைக்கின்ற வகையிலே நாம் ஒவ்வொரு துறையிலும் முன்னேற வேண்டும் என்று நம்முடைய பொன்னவிக்கு ஐயா அவர்கள் பாவாணர் அவர்கள் கொள்கைகளையும் பாவலரேறு அவருடைய கொள்கைகளையும் நெஞ்சிலே தாங்கி அவர் போகின்ற இடமெல்லாம் தமிழுக்கும் தமிழ் அறிவியலுக்கும் செய்திருக்கின்ற இந்த தமிழ் அஞ்சல் செயலி மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும். நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பதை மெய்ப்பிக்கின்ற வகையிலே நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறி இந்த செயலிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஒவ்வொருவரும் ஒரு மொழி, தன்னுடைய பண்பாடு, தன்னுடைய எல்லாவற்றையும் உள்ள நுழைக்கிற பொழுது ஒரு தமிழர் ஒரு அருமையான ஒரு செயலியை உள்ளார். அந்த செயலி இப்பொழுது செயலுக்கு வருகிறது. அதற்கு தமிழ் அஞ்சல் என்ற அருமையான பெயரை சூட்டியிருக்கிறார். அந்த பெருமை நம்முடைய பொள்ளாச்சி நசன் அவர்களை சாரும். நசன் அவர்களை தெரியாத தமிழ் உலகமே இல்லை. உலகெங்கும் தமிழர்கள் இருக்கிற இடமெல்லாம் அவருடைய புகழ் எட்டும். அந்த வகையில் எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்தி எல்லா நூல்களையும் பழைய நூல் முதல் கொண்டு இன்றைக்கு என்னென்ன பழைய நூல்கள் அழிவுக்கு இருக்கின்றனோ அவற்றையெல்லாம் ஆக்கப்படுத்தி அவர் இணையத்தின் வழியாக பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வாய்ப்பில் அவருடைய பெயரினால் அவர் பெயர் சூட்டின பெயர் தமிழ் அஞ்சல் என்கிற வகையில் அவர் சூட்டியிருக்கிறார். அதற்கு வடிவமைப்பு செய்திருக்கிறார் அருமை ஓவியர் அறவாழி அவர்கள். அறவாழி அவர்கள் தமிழ் உணர்விலேயே ஊறியவர்கள். அவர்கள் அருமையான ஒரு இலச்சினை படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் பெருமைக்குரியது.
இது செயல்பாட்டிற்கு வந்த பிறகு எல்லா செயலையும் செயலிழக்க வைத்து விடும் என்று நாம் நம்புகிறோம். இதுதான் செயல்படும், உலகெங்கும் செயல்படும். தமிழர்களுக்கு மட்டுமில்லாது, தமிழர்கள் வாழுமிடம் மட்டுமில்லாமல் உலகமெங்கும் செயல்படக்கூடிய வகையில் இந்த செயலை செயல்படவிருக்கிறது. எனவே இதை அறிமுகப்படுத்துவதில் நாம் பெருமையுறுகிறோம். இது இங்கு பாவலரேறு தமிழ்களத்தில் அறிமுகமாகிறதும் ஒரு பெரிய சிறப்பு. பாவலரேறு கனவு கண்ட செய்திகளில் இது ஒன்று. ஏனென்றால் தமிழர்கள் உருவாக்க வேண்டும், தமிழர்கள் அதன் வழியாக தமிழை பரப்ப வேண்டும், தமிழ் பண்பாடு பரப்பப்பட வேண்டும், இனம் நாடு அதனுடைய பெருமைகள் எல்லாம் பரப்பப்பட வேண்டும் என்கிற ஒரு கனவை பாவலரேறு அவர் இருக்கும் வரை, அவர் மூச்சுள்ள வரை அதை செய்து கொண்டிருந்தார். அதன் வழியாக ஆக்க வழியாக இன்றைக்கு மின்னணு செயல்பாட்டில் மிக உயர்ந்த செயலியான ஒன்று இங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது என்பதில் நாம் பெருமையுறுகிறோம். எனவே இந்த செயலியை யாரும் வாங்கலாம், எளிதாக அதை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும், அது வணிக வகையிலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பயன்பட வேண்டும், தமிழ் அந்த வகையில் பரவ வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன். வணக்கம். தென்மொழி அச்சாக்குகிற பொழுது ஐயா பாவலரேறு அவர்கள் எவ்வளவு இடர்பட்டார்கள் என்பதையெல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் விளங்கி கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. அப்பொழுதெல்லாம் எழுத்தச்சு தான், கணிப்பொறி அச்சு இல்லை. ஒவ்வொரு எழுத்தாக கோர்த்து ஈய எழுத்துக்களாக இருக்கும். அந்த எழுத்துக்களை எல்லாம் கோப்பு செய்து அடுக்கி அதை கட்டி அதை அச்சுப்பொறியில் ஏற்றி அச்சாக்கம் செய்து அந்த தாளை மடித்து தைப்பூசி போட்டு தைத்து வெட்டி இதெல்லாம் ஒரு பெரிய தொழிற்சாலையினுடைய பணி போல் நடக்கும். சரியான பணியாளர்கள் சேரலைன்னா மிக பெரும் இடர். ஒரு இதழை கொண்டு வருவதற்கு அவ்வளவு அரும்பாடுபட்டார்கள். 1959 தொடங்கி அவருடைய மறைவு காலம் வரைக்கும் அவர் தன்னந்தனி மாந்தராக அந்த அச்சுக்கூடத்திலே ஓயாமல் உழன்றார். அந்த பெரிய பணியை தாங்கி கொண்டு தான் அவருடைய எழுத்தாற்றல் அமைந்தது. தமிழக விடுதலை தொடர்பாக, தமிழ் உரிமையை மீட்பது தொடர்பாக அல்லும் பகலும் அவருடைய சிந்தித்த செயல்களையெல்லாம் கொட்டி அவருடைய உணர்வு வேகத்திற்கு அந்த படை கருவிகளெல்லாம் துணை செய்யவில்லை என்று அவர் மிகவும் வருத்தப்பட்டார். அவருடைய மறைவு காலத்துக்கு பிறகுதான் ஏறத்தாழ அதை ஒட்டி தான் அந்த மருதோன்றி அச்செல்லாம் உருவானது, ஆஃப்செட் முறையெல்லாம் வந்தது. அந்த முறையில் தென்மொழியை கொண்டு வருவதற்கான இப்பொழுது இருக்கக்கூடிய ஏந்துகளை எல்லாம் அவர் கண்டிருப்பார் என்று சொன்னால் அவருடைய ஆக்கங்கள் எல்லாம் எவ்வளவோ எளிதாக வந்திருக்கும். ஆனால் அந்த எழுத்தாக்க அச்சுமுறைகள் கோக்கப்பட்டு எழுத்து கோப்பு செய்து அடிக்கக்கூடிய அந்த காலத்திலேயே அவர் தென்மொழியில் அறிக்கை விடுகிற பொழுது ஒரு செய்தித்தாள் நமக்கு இல்லை என்று சொன்னால் தமிழ் நாட்டு விடுதலையை நாம் பெற்றெடுப்பது எவ்வளவு பெரும் சுமையாக அமையும் என்பது தொடர்ச்சியாக அறிக்கை கொடுத்திருக்கிறார். 70 தொடங்கி பல முறை அந்த அறிக்கைகள் வந்திருக்கிறது. ஒரு செய்தித்தாள் தேவை, அந்த செய்தித்தாள் சரியான செய்திகளை கொண்டு செல்வதற்கு அடிப்படையாக இருக்கும் என்பதை வலியுறுத்தினார். ஆனால் இன்றைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ் தேச உணர்வுக்கு, தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு ஒரு செய்தித்தாள் இல்லை. ஒரு ஊடக வலு வளர்ந்துவிட்ட இந்த சூழலில் கூட நமக்கு நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு அடித்தளங்கள் இல்லை. அப்படியான சூழலில் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த கணிப்பொறி உருவாக்கம், மென்பொருள் உருவாக்கங்கள் எல்லாம் நம்முடைய அறிவை, நம்முடைய அடிமை உணர்வை, நம்முடைய விடுதலை வேட்கையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நாம் உலக அறிவோடு பொருந்துவது ஒரு பக்கம் என்று சொன்னாலும் கூட அந்த உலக அறிவோடு தமிழர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்து பொருந்துகிற ஒரு பெரும் செயலாக்கத்தை நாம் செய்தாக வேண்டும். சமஸ்கிருதத்தினுடைய மொழிக்கான ஆண்டு மாநாடுகளை, சமஸ்கிருத மாநாடுகளை 16 மாநாடுகளை இந்த அரசும் சமஸ்கிருத ஆட்சி உரிமைகளுக்காக அந்த மொழியை வல்லாளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை ஆற்றல்களும் சக்திகளும் தொடர்ந்து நடத்தி வருகிறது. 1968 தொடங்கப்பட்ட
உலகத்தமிழ் மாநாடுகளினுடைய அமைப்பு முறைகள் இன்றைக்கு வரைக்கும் 8 மாநாடுகள் தான் நடத்தியிருக்கின்றன. அந்த மாநாடுகளும் மக்களினுடைய அறிவியலையோ அல்லது அறிவியல் வழியாக தமிழையோ, தமிழை இந்த நாட்டினுடைய மொழியாக, ஆட்சி மொழியாக, கல்வி மொழியாக, அலுவல் மொழியாக நிலைநிறுத்துவதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை. ஆனால் சமஸ்கிருதம் 16 மாநாடுகளை போட்டது மட்டுமல்ல, அந்த மொழியை உலக அளவில் ஊன்றுவதற்காக, நிலைப்படுத்துவதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்கின்றன. அப்படியான முயற்சி முன்னெடுப்புகள் நம்மிடம் குறைவு. அதை வலுப்படுத்தி வலியுறுத்தி நாம் நிலைநிறுத்துகிற ஒரு அரசை உருவாக்காமல் செய்ய முடியாது. ஆக தமிழ் தேச அரசை நிறுவுவதற்கு ஊடக வலுவை நாம் வலுவாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு அண்ணன் போன்றவர்கள் எல்லாம் இந்த நிலைகளில் ஈடுபடுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அந்த அந்த ஏற்பாடுகளோடு நம்மளுடைய அடிமை தலையை விடுவிப்பதற்கான அனைத்து நிலைகளையும் நாம் முன்னெடுக்க வேண்டும். அதற்கான முனைப்புகளோடு நாம் செயலாற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விமானத்தில் வானூர்தியில் போகும்பொழுது கூட அந்த ஏறுற இடம் இறங்குற இடம்னு சொல்கிறோமே, முதலில் படகிலே ஏற்றின இடம் எம்பார்க்கிங், படகுலேருந்து சரக்கரை இருக்கணும் டிசம்பார்க்கிங்னு பேருன்னு ஸ்கீட் எழுதினார். படகிலே வைத்து கொண்டு பேரம் பேசுறதுக்கு தான் பார்கெயின் தான் பார்கெயின் மாமேதை கீட் எழுதியிருக்கிறாரு. இந்த பார்கெயினில் இருக்குது தமிழினுடைய படகு. இந்த தாரா திரிபுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அந்த கடு என்பது விரைவை குறிக்கிறது, கர் என்று அப்படித்தான் டகர ரகர திரிவிலே திரிந்து, இந்த கர்சர்ங்கிறது கார் என்கின்ற ஓடுகின்ற மகிழ்ந்து இருக்கிறதே, அந்த கார் என்பது, காரிடார் என்பது, இந்த கரன்சி என்பது எல்லாத்துக்கும் ஒரே மூலம்தான். கர் என்பது கரன்சி, கார், காரிடார், இது எல்லாத்துக்கும் இந்த கர்சர் எல்லாத்துக்கும் கர் இஸ் த ரூட், இட் மீன்ஸ் ஸ்பீட் என்று எழுதியிருக்கிறார் மாமேதை கீற்று. விரைந்து செல்வது, மகிழ்ந்து, அதுதான் கார்னு பேரு. கர் இஸ் த ரூட், இட் மீன்ஸ் ஸ்பீடு. கரன்சி என்பது இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் எழுதுறான். அதுதான் கரன்சிங்கிறது. அதுவும் ஒரு தமிழ் வேறு தான். இந்த கர்சரும் அப்படி உருவானது தான், விரைந்து செல்வது. பாருங்க எவ்வளவு வேகமா செல்லுது. அந்த கர் என்ற மூலம் கடு என்ற தமிழ் தான். எனவே அது பெரிய எவனவனோ எல்லாரும் மிரட்டலாம், ஆனால் தமிழனை எவனும் மிரட்ட முடியாது. ஏனென்றால் நாம் ஆலமரம், அடிமரம், மூல வித்து. நாம இது தெரியாதத்தான் தமிழன் இருக்கிறான், தமிழ் உலகம் இருக்கிறது. இதை தெரிவிக்க வேண்டியதும் தெளிவிக்க வேண்டியதும் தமிழருடைய கடன். அந்த பணியினை தமிழ்களம் பாவலரேறு தொண்டர்கள் தொடர்ந்து செய்வார்கள். ஐயா அவர்கள் நமக்கு என்றும் துணையாக இருப்பார்கள். அந்த வகையிலே தமிழ் ஒளியை, தமிழ் உலகத்தை உருவாக்குவதற்கு இந்த மென்பொருள் பேரளவிலே பயன்படும். அதை நோக்கி ஒரு பேரரசும் உருவாகிற பொழுது உலகத்தில் நாம் மீண்டும் ஒரு மூல இனம், முதன்மை இனம் என்ற வரலாற்றை ஒரு காலத்திலே கட்டாயம் நிலைநிறுத்துவோம். அதற்கான ஒரு பணியிலே ஒரு இடம்தான் இந்த பணியும் என்பதை கூறி இங்கே சுருக்கமாகவாவது பேசுவதற்கு எனக்கும் வாய்ப்பளித்த பெருந்தகைகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செல்பேசியிலே நாம் ஒருவரை அழைத்தால் அதிலே ஒரு பாடல் தானாக வரும். அந்த செல்பேசி உருவாக்குகின்றவர்கள் அதனை தானாகவே உருவாக்குகின்றார்கள். அந்த தொழில் நுட்பங்களிலே அவற்றை உருவாக்குகின்றவர்களுக்கு அதிலே தமிழ் இசைகளை, தமிழ் குரல்களை ஏன் கொண்டு வரக்கூடாது? இது ஒரு தேவை. யாரேனும் தொலைபேசியில் கூப்பிட்டால் தானாகவே அதிலே தமிழ் இசையோ தமிழ் பாடல்களோ வர வேண்டும். இதை ஒவ்வொருவரும் அந்த கணிப்பொறி நிறுவனர்கள் அவங்க செய்கிறாங்க. அவர்களை அவர்கள் செய்வதற்கு நாம் துணையாக இருக்க வேண்டும். இப்படி பல்வேறு வகையான தேவைகள் இருக்கின்றன. இப்படி பார்த்தீர்களானால் செல்பேசியிலேயே ஆண்ட்ராய்டு என்ற இயக்க மென்பொருளை பயன்படுத்தி அதில் நீங்கள் இலக்கியங்களை எல்லாம் படிக்கின்ற வகையிலே, செல்பேசியிலேயே படிக்கின்ற வகையிலேயே அவர்களெல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஐபேடில் புத்தகமாக நீங்கள் புரட்டலாம், அந்த வகையிலே செய்திருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் மிக விரைவாக நல்ல முறையிலே செயல்படுத்துவதற்கு கணிப்பொறி அறிஞர்கள் முன்வர வேண்டும். நண்பர் கார்த்திக் அவர்களும் வலவன் அவர்களும் எந்த அளவிற்கு அவர்கள் கணிப்பொறியிலே ஒரு முறையாக கல்லூரியிலோ அல்லது பல்கலைக்கழகத்திலோ பட்டம் பெற்றார்கள் என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும்
இந்த ஒரு அருமையான ஒரு செயலினை செய்திருக்கின்றார்கள். இந்த பணி மிக சிறப்பாக இன்னும் வளர வேண்டும். இந்த பணியால் உலகத் தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும். அதாவது எல்லாம் பெரும் குறைபாடாக சொன்னார்கள். குறை எங்கே இருக்கிறது? நம்மகிட்ட தான் இருக்கு. நம்மிடையே ஒற்றுமை இல்லை. நம்மிடையே ஒற்றுமை இருந்தால், தமிழர்களுடைய ஒற்றுமை இருந்தால் இன்றைக்கு அவன் உலகை ஆண்டிருப்பான். தமிழர்களுடைய ஒற்றுமை இல்லாததால் தான் இந்த நிலை. ஆரியர்கள் வட மாநிலத்திற்கு வந்து அவர்கள் ஆட்சி அமைப்பு பொழுது தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பரவி இருந்தவர்கள் தமிழர்கள். அங்கிருந்துள்ளான் தமிழ் அறிஞர்கள். அவன் வந்தான், ஆட்சி அமைத்தான். அவன் வந்து எப்படி வந்தான்? நாடோடியாக மலைமொழி பேசிக்கொண்டு வருகின்றான். அவன் மொழிக்கு எழுத்தில்லை, அவனிடம் இலக்கியம் இல்லை. ஆனால் அவன் அந்த பகுதியிலே வாழ்ந்த தமிழறிஞர்களை அவன் அமைச்சனாக்கி கொண்டான். தமிழன் எப்பயுமே மற்றவனுக்கு பற்றி தான் கவலைப்படும், தன்னை பற்றி கவலைப்பட மாட்டான். தனக்கு வாழ்வு வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அடிமையானார்கள். அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் செய்தார்கள். அவன் மொழிக்கு எழுத்து சமைத்தார்கள். அதுதான் சமஸ்கிருதம், சமைக்கப்பட்ட என்று பொருள். அவனுக்கு இலக்கியங்களை அமைத்து கொடுத்தார்கள். சமஸ்கிருத இலக்கியங்கள் அத்தனையும் உள்ளே இருப்பவையெல்லாம் தமிழ் இலக்கியங்களின் சாறுகள். தான் செய்த மொழியினால், தான் சமைத்த நூலினால் அவன் அதனை தனதாக்கி கொண்டான், தனை மறந்தான், தமிழை இழந்தான். இதுதான் தமிழுடைய வரலாறு. யார் ஒருவர் தமிழிலே மென்பொருளை உருவாக்கினாலும், தமிழ் மொழிக்கு மேம்பாட்டை உருவாக்கின்ற வகையிலே செயல்பட்டாலும் நாம் அனைவரும் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். கார்த்திகன், வளவன் இவர்கள் இருவரும் மிக அருமையான செயலை செய்திருக்கின்றார்கள். இந்த செயலி உலகெங்கும் எடுத்துச் செல்வதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நாம் வழங்க வேண்டும். உங்களால் உலகத் தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறி உங்களை வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி. உலக தமிழர்களை ஒருங்கிணைக்க ஒரு செயலி உருவாக்க வேண்டும் என்ற நம் விருப்பத்திற்கு இதோ நான் இருக்கிறேன் என்று ஆதி முதல் இதன் உருவாக்கத்தில் உற்ற துணையாக இருந்த என் இனிய நண்பர் உடுமலை திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செயலிக்கு மிக சிறப்பான மற்றும் மிக பொருத்தமான தமிழ் அஞ்சல் என்ற பெயரை சூட்டி சிறப்பு செய்த தமிழறிஞர் பொள்ளாச்சி திரு நசன் அவர்களுக்கும், இந்த செயலி வெளியீட்டு விழாவில் இந்த பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களின் பெருமண்டபத்தில் நடப்பதற்கு ஆரம்பம் முதலே உடனிருந்து தமிழ் கூறு நல்லுலருக்கு இதை அறிமுகம் செய்ய உதவிய தமிழறிஞர் கல்லை திரு அருள்செல்வன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செயலிக்கு அழகானதொரு லோகோ எனப்படும் இலச்சினையை படைத்தளித்த ஓவிய புலவர் உடுமலை திரு அறவாளி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வருகை தந்து சிறப்புரையாற்றிய பெருஞ்சிறப்பு செய்து தமிழறிஞரும் பாரத பல்கலைக்கழக துணைவேந்தருமான திரு பொன்னவைகோ அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இந்த பெருமண்டபத்தில் நடக்க அனுமதி அளித்து சிறப்பான அறிமுக உரையை நல்கிய தமிழறிஞர் பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களின் புதல்வரும் தமிழறிஞருமான திரு பூங்கண்ணா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டு வேட்டிக்கு அழகே அதன் ஊடே வருகின்ற தங்க சரிகைதான் என்பது போல இந்த நிகழ்ச்சியை அவர் பெயரை போலவே அழகான தொழித்தளித்த தமிழறிஞர் நெல்லை திரு அழகுபாண்டியன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் செயலிக்கு வாழ்த்துரை தந்து அணி செய்த தமிழறிஞர் பெருமக்களுக்கும் எங்கள் தமிழறிஞர் குழுவினர் சார்பாகவும் தமிழுலகம் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி பலகோடியை தெரிவித்து அமர்கின்றேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி.